ஒரு ஸ்டாக் வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன பேராமீட்டர்ஸ்லாம் செக் பண்ணணும்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். ஹலோ இன்வெஸ்டர்ஸ், வெல்கம் டு சாண்டி இன்வெஸ்ட் ஸ்டாக் அனலைசிஸ். அதில் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்திங்கன்னா மார்க்கெட் கேப். மார்க்கெட் கேப் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் கம்பெனி வச்சுருக்க ஷேரோட டோட்டல் வேல்யூ, அதை தான் மார்க்கெட் கேப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டோட்டல் வேல்யூ 1000 crore மேலே இருந்தால் அந்த கம்பெனியை நம்ம டெஃபினட்டாக சூஸ் பண்ணலாம். செகண்ட் ஒன் ப்ரொமோட்டர் ஹோல்டிங், அதாவது ஒரு கம்பெனியோட ஃபவுண்டரோ இல்லை ஓனரோ எவ்வளோ ஸ்டாக் அந்த கம்பெனியில் ஹோல்டு பண்ணியிருக்காங்க, அதுதான் ப்ரொமோட்டர் ஹோல்டிங். அது அபவ் 15% இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் பிளெட்ஜ்டு ப்ரொமோட்டர் ஹோல்டிங். அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல, அவங்க வச்சுருக்காங்க ஹோல்டிங்னு சொல்லிட்டு, அந்த ஹோல்டிங்கை கொலாட்ரலாக வச்சு ஏதாச்சும் கடன் வாங்கியிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணணும். அது பிலோ 15% இருக்கணும். நெக்ஸ்ட் ரேஷியோ டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ, அதாவது அவங்களோட கடன் அண்டு ஈக்விட்டி, நம்ம வாங்குகிறோம்ல அந்த ஈக்விட்டி, இதோட ரேஷியோ எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ அது 1.5க்கு கம்மியாக இருக்கணும். பேங்கிங்க்கு அது செட் ஆகாது. பிகாஸ் பேங்கிங் எல்லாருமே பார்த்திங்கன்னா டெப்டில் தான் அவங்களோடது மேக்ஸிமம் ரன் ஆகும். ஸோ அது பேங்கிங்க்கு செட் ஆகாது. நெக்ஸ்ட் ஒன் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ். கம்பெனிக்கு கடன் இருக்கலாம், அந்த கடனுக்கான வட்டியை கட்ட முடியுமா அப்படின்னு பார்க்குற பேராமீட்டர் தான் இந்த இன்ட்ரெஸ்ட் கவரேஜ். அது 3%க்கு மேலே இருக்கிறது தான் நல்லது. நெக்ஸ்ட் ஒன் ROCE, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. அவங்கக்கிட்ட இருக்க கேபிட்டலை எப்படி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணி ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்றது. அதுக்கான ஃபார்முலா எபிட்டா பை கேபிட்டல் யூஸ்ட். கேபிட்டல்னும் போது ஈக்விட்டி மட்டும் வராது, அவங்க கம்பெனிக்காக வாங்குகிற கடனும் சேர்ந்து தான் வரும். ஸோ இதுக்கான ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூ அபவ் 20% இருந்தால் கம்பெனி எக்ஸலண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. 15 to 20% இருந்தால் ஓகே. 10 to 15% இருந்தால் ஆவரேஜ். பிலோ 10% இருக்காங்க அப்படின்னா அவங்க பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு அர்த்தம். நம்ம எப்போவுமே 15% அதுலேருந்து அதுக்கு அபோவ் இருக்கிறதா சூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். அதே மாதிரி 5 years சார்ட்டை பார்த்து மட்டும்தான் நம்ம இதை சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் ROE, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. இப்போது நம்ம பே பண்ணுற ஈக்விட்டிக்கு அவங்க எப்படி ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கான ஃபார்முலா ROE ஈக்குவல் டு நெட் ப்ராஃபிட் பை ஈக்விட்டி இன்ட்டு 100. ஸோ இது நம்ம பண்ணோன்னா ஒரு வேல்யூ கிடைக்கும். அது 12%க்கு மேலே இருந்தால் ப்ரிஃபரபிள். இதுவுமே 5 years சார்ட் பேஸ் பண்ணி தான் நம்ம எடுக்கணும். ஒரு சில கம்பெனியில் ROE அதிகமாக இருக்கும், ROCE கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கம்பெனி கடனில் ஓடிட்டுருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் ப்ராஃபிட் மார்ஜின், அதாவது ஒரு கம்பெனி ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டில் எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் காமிக்கிறாங்க அப்படின்றது தான் ப்ராஃபிட் மார்ஜின். ஸோ நெட் ப்ராஃபிட் பை ரெவென்யூ இன்ட்டு 100, அதுதான் ப்ராஃபிட் மார்ஜினோட ஃபார்முலா. அபவ் 10% இருக்கிறது ப்ரிஃபரபிள். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா 2 கம்பெனிஸ் இருக்காங்க, A அண்ட் B. 2 பேருமே 1000 crore ரெவென்யூ பண்ணுறாங்க. பட் ப்ராஃபிட் A கம்பெனி 200 crores பண்ணுறாங்க, B கம்பெனி 50 crores பண்ணுறாங்க. இப்போ மார்ஜின் நம்ம கேல்குலேட் பண்ணி பார்த்தோன்னா A கம்பெனி 20% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க, B கம்பெனி 5% தான் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த மாதிரி தான் நம்ம செக் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் எபிட்டா மார்ஜின். எபிட்டா அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், டேக்ஸ், டெப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன். அப்படின்னா என்னென்னா இன்ட்ரெஸ்ட்டு, டேக்ஸு, டெப்ரிசியேஷன் வரும்போது இப்போ கம்பெனிக்கு மிஷின்ஸ்லாம் வாங்குவாங்க, அது நாள் போக்கில் பார்த்திங்கன்னா அதோட வேல்யூ கம்மியாகும். ஸோ அது டெப்ரிசியேஷன். அமார்டைசேஷன்னா பேட்டன்ட் ரீதியானது. ஸோ இது எல்லாமே சேர்க்கறதுக்கு முன்னாடி என்ன ஏர்னிங்ஸ் வருது, அதுதான் எபிட்டா மார்ஜின். இந்த எபிட்டா மார்ஜின் 18%க்கு மேலே இருக்கிறதா பார்த்து தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் கேஷ் ஃப்ளோ. கேஷ் ஃப்ளோ அப்படின்னா ஒரு கம்பெனியில் எவ்வளோ பணம் உள்ளே வருது வெளியே போகிறது அப்படின்னு காட்டுற ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரின்னு வச்சுக்கலாம். ஸோ அது 10%க்கு மேலே இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் ரெவென்யூ க்ரோத். ஒரு கம்பெனியோட லாஸ்ட் இயர் வருமானத்தை இந்த இயர் வருமானம் கூட கம்பேர் பண்ணி எவ்வளோ அவங்க வளர்ந்துருக்காங்க அப்படின்னு காமிக்கிற பேராமீட்டர் ரெவென்யூ க்ரோத். ஸோ இதுக்கான ஃபார்முலா பார்த்திங்கன்னா
கரண்ட் ரெவென்யூ மைனஸ் ப்ரீவியஸ் ரெவென்யூ பை ப்ரீவியஸ் ரெவென்யூ இன்ட்டு 100. ஸோ இது போட்டோன்னா நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அது அபவுட் 10% இருக்கணும். ஆஸ் யூஷுவல் 5 இயர்ஸ் சார்ட்டு ப்ரிஃபர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஸ், ஏர்னிங்ஸ் பர் ஷேர். ஒரு ஷேருக்கு ஒரு கம்பெனி எவ்வளோ ஏர்ன் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்றது. இதுக்கான ஃபார்முலா பார்த்தோன்னா நெட் ப்ராஃபிட் பை டோட்டல் ஷேர். ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு கம்பெனி 10 crore ப்ராஃபிட் பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட 2 crore ஷேர்ஸ் இருக்குது அப்படின்னா இபிஎஸ் ஈக்குவல் டு 10/2ன்னு போட்டோன்னா அவங்க வந்து ஒரு ஷேருக்கு 5 rupees வந்து ஏர்ன் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்றது தான் இபிஎஸ். ஸோ இப்படி தான் கேல்குலேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இபிஎஸ் க்ரோத். ஸோ இபிஎஸ் க்ரோத்னா ஆஸ் யூஷுவல் தான் லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் எவ்வளோ அவங்க க்ரோத் காமிச்சிருக்காங்க அப்படின்ற காட்டுற பேராமீட்டர் தான் இபிஎஸ் க்ரோத். நம்ம இதுவுமே வந்து சைமல்டேனியஸாக செக் பண்ணணும். ஸோ இந்த இபிஎஸ் க்ரோத்தோட பர்சன்டேஜும் 10%க்கு மேலே இருக்கிறதா பார்த்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிஇ ரேஷியோ, ப்ரைஸ் டு ஏர்ன் ரேஷியோ. அதாவது அந்த ஷேர் ப்ரைஸை இவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து வாங்கலாமா, ஒர்த்தா அப்படின்னு பார்க்குறது. ஸோ அந்த பிஇ வந்து 15க்கு கம்மியாக இருக்கிறதா பார்த்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். அது ஓவர் வேல்யூடா அண்டர் வேல்யூடா தெரிஞ்சுக்கலாம். லாஸ்ட் ஒன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட். அது பாருங்கள், கம்பெனி அதிகமான கடன் வாங்கியிருக்கக்கூடாது. ஸோ கடன் கம்மியாக இருக்கணும். ஃபிக்ஸ்டு அசெட் வந்து அதிகமாக வச்சுருக்கணும். அப்போ தான் இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்தால் கூட அவங்க அதை சேல் பண்ணி நமக்கான அமௌண்ட்டை ரிட்டர்ன் கொடுப்பாங்க. ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் ஃபியூச்சர் அனலைசிஸ்.